புனித ரமலான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. சிந்தித்துப் பாருங்கள், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு நாள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நெஞ்சில் சுமக்கும் கனமான தேவைகள் நிறைவேற, உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் கவலைகள் தீர மிக மிக உயர்ந்த ஒரு நேரம் இது. ரமலான் என்றாலே அல்லாஹ்வின் அருள்மழை போலப் பொழிகின்ற ஒரு மாதம். ஜும்ஆ, அதாவது வெள்ளிக்கிழமை என்றாலே அது நாட்களின் தலைவர். இப்போது இந்த இரண்டு மாபெரும் பாக்கியங்களும் ஒன்று சேரும் அந்த முதல் ஜும்மா நாளில் நீங்கள் உங்களுடைய கைகளை ஏந்தி முழு மனதோடு இறைவனிடம் கேட்டால் உங்கள் பிரார்த்தனைகள் ஒருபோதும் நிராகரிக்கப்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன கேட்பது, எப்படி கேட்பது? அந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளைக் கொண்டு இறைஞ்சினால் அல்லாஹ்வின் கருணை நம்மை தேடி வரும்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனதில் நினைத்த ஹலாலான தேவைகள் நிறைவேற ஒரு சக்தி வாய்ந்த வழியை தேடுகிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். அந்த உயர்வான நாளில் ஓத வேண்டிய ஒரு மிக சக்தி வாய்ந்த துஆவை பற்றித்தான் நாம் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். இது சாதாரண துஆ அல்ல, பாவ மன்னிப்புக்கெல்லாம் தலை சிறந்த துஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த துஆவை நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் ஓதும்போது அல்லாஹ்வின் கருணை உங்களை நிச்சயம் அரவணைக்கும். பாருங்கள், அந்த அருள் பொங்கும் நேரத்தை நாம் எப்படி சரியாக பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். ரமலான் என்ற அருள் பெருங்கடலும் ஜும்மா என்ற பாக்கியம் நிறைந்த நாளும் ஒன்றாக இணைகின்றன. அதுவும் சாதாரண ஜும்மா அல்ல, ரமலானின் முதல் ஜும்மா. ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட, சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நாம் கேட்கும் துஆவிற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் தேவைகள் நிறைவேறவும் இதைவிட ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நமக்கு வேறு கிடைக்குமா? மேலும் ஜும்மா தொழுகைக்காக சீக்கிரமாக பள்ளிவாசலுக்குச் செல்வதன் மகத்துவத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முதல் நேரத்தில் செல்பவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த முதல் ஜும்மாவில் நாம் அவ்வளவு ஆர்வத்தோடு நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய இல்லத்தை நோக்கிச் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் இந்த துஆவை அணுகும்போது அதன் தாக்கமே தனித்துவமாக இருக்கும். இந்த மகத்துவத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளப் போகும் துஆ வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. அது நம்முடைய அடிமைத்தனத்தையும் அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் ஒப்புக்கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த வாக்குமூலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை பற்றி கூறும்போது, யார் இந்த துஆவின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி பகல் நேரத்தில் ஓதி அன்றே மாலைக்குள் மரணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். மேலும் யார் இதன் மீது முழு நம்பிக்கை வைத்து இரவு நேரத்தில் ஓதி காலைக்குள் மரணித்து விடுகிறாரோ அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி 6306. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யார் இந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு, உண்மையான வெற்றி.
அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்கர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி. ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி? ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது. அன்றைய தினம் நாம் செய்யும் சிறு பாவங்களை அல்லாஹ் இதன் பரக்கத்தால் மன்னித்து விடுகிறான். அன்றைய நாளில் நாம் மரணித்தால் மன்னிக்கப்பட்ட தூய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம். அதனால்தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், அருளும் பரக்கத்தும் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இந்த புனித மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் எல்லையில்லா கருணையை பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நேரத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அள்ளிப் பெறவும் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட துஆக்கள் இருக்கா? இந்த முதல் 10 நாட்களை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கணும்? இந்த வீடியோல இதையெல்லாம் பத்திதான் நாம தெளிவாக பார்க்க போறோம். ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக பிரித்துச் சொல்லும் ஒரு செய்தியை நம்மில் பலர் கேட்டிருப்போம். அதாவது ரமலானின் முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அருள், நடு 10 நாட்கள் மக்ஃப்ரத், பாவமன்னிப்பு, கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து நஜாத், விடுதலை என்று வரும் அந்த ஹதீஸை இப்னு குஜைமா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான லைஃப் அறிவிப்பாக வகைப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதனுடைய கருத்து தவறானதா? இல்லை. மாறாக ரமலான் மாதம் முழுவதுமே அல்லாஹ்வின் ரஹ்மத், மக்ஃப்ரத் மற்றும் நரக விடுதலை நிறைந்த மாதம் என்பதுதான் உறுதியான விஷயம். ஒட்டுமொத்த ரமலானுமே கருணையின் மாதம்தான். குறிப்பாக ரமலான் மாதம் தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது. கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். சுவர்க்கத்தின் வாசல்கள் நமக்காக அகலமாக திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு நம்மை வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சூழல். இந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆ எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். அதனால்தான் ரமலானின் ஆரம்ப நாட்கள் என்பது நமது வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் உற்சாகத்துடன் தொடங்குவதற்கான மிக முக்கியமான அடித்தளம். இந்த துஆ குறிப்பிட்ட இந்த 10 நாட்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யேகமாக கற்றுத்தரப்பட்ட ஹதீஸ் இல்லை என்றாலும் இது அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதற்கான மிக விரிவான, மிக அழகான ஒரு துஆவாகும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கருணையைக் கொண்டு எங்கள் மீது கருணை செய்வாயாக. அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதோடு நாம் அதிகமாகச் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் பாவ மன்னிப்பு கேட்பது. ஏனென்றால் பாவங்கள் அல்லாஹ்வின் கருணையை தடுக்கும் திரைகளாக இருக்கின்றன. அந்த திரைகளை அகற்ற நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த துஆ லைலத்துல் கத்ர் இரவுக்காக பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ரமலான் மாதம் முழுவதும், குறிப்பாக அல்லாஹ்வின் கருணை பொழியும் இந்த ஆரம்ப நாட்களிலும் ஓதுவது மிகச் சிறந்தது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. இந்த 2 துஆக்களையும் இந்த முதல் 10 நாட்களில் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதி வாருங்கள். இந்த துஆக்களை ரமலானின் முதல் 10 நாட்களில் மட்டும் ஓதுவதல்ல, இந்த நாட்கள் முழுவதும் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கலாம். நடக்கும்போதும் அமரும்போதும் உங்கள் அன்றாட வேலைகளைச் செய்யும்போதும் உங்கள் நாவுகள் இந்த திக்ரில் நிலைத்திருக்கட்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சில முக்கிய நேரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக
நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துஆ மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இஃப்தார் நேரத்தில் இந்த துஆக்களை உருக்கமாக கேளுங்கள். அதேபோல் இரவின் கடைசி பகுதியான ஸஹர் நேரத்தில் எழுந்து இந்த துஆக்களைக் கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்துங்கள்.